வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய ஃபைல் இருக்கு, இப்போ நீங்க ஒரு வீடியோ ஃபைல் வந்து நிறைய வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ஸ்டோர் பண்றதுக்குனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் குட் சாய்ஸ். பட் இப்போ எனக்கு வந்து ஒரு ஓஎஸ் வேணும், நான் வந்து ஒரு ஓஎஸ் ரன் பண்ண போறேன், விண்டோஸ்ல போட போறேன், விண்டோஸ்ல தான் ரன் பண்ண போறேன், எனக்கு ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நீங்க இதை சூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்எஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். அதே ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் டிரைவ், அவ்வளவுதான். ஹெச்டிடினா ஹார்ட் டிஸ்க், அதாவது ஹார்ட் டிஸ்க். இது வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஓகேவா? இதை வந்து ஏன் நம்ம வந்து இதை ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? இது ஃபாஸ்ட், எஸ்எஸ்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஹார்ட் டிஸ்கோட. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிடி மாதிரி இருக்கு ஒரு இடத்துல இருக்குன்னா அது வந்து மூவ் பண்ணி தான் இருக்கணும். அதனால அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் தேவைப்படும். ஆனா இது அப்படி இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் சிப்ஸ் கனெக்டடா இருக்கு எல்லாமே. அதனால டக்குன்னு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் இது வந்து ரீட் பண்ணி எடுத்துரும் டேட்டா. ஸோ உங்களுக்கு இது வந்து ஃபாஸ்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இன்னும் டியூரபிலிட்டின்னு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஷாக் அடிக்காது. இது ஆக்சுவலி உங்களுக்கு ஷாக் ரெசிஸ்டன்ஸ். ஆனா இது அப்படி இல்லை, இது இப்படி ஓப்பன் இருக்கு, 1 drop வாட்டர் விழுந்தா கூட உங்களுக்கு வந்து ஷாக் அடிச்சு ஓடிட்டு இருக்கப்ப. ஆனா இது அப்படி கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்க் வந்து பவர் கன்சம்ஷன் அதிகமா பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப வந்து எஸ்எஸ்டி வந்து உங்களுக்கு 2.5 வோல்ட் கன்சம்ஷன் பண்ணுனா ஹார்ட் டிஸ்க் அப்படியே டபுளா பண்ணும், கிட்டத்தட்ட ஒரு 4 வோல்ட் 5 வோல்ட் கன்சம்ஷன் பண்ணும். ஏன்னா டேட்டா அதுல மூவிங் பார்ட்ஸ் இருக்காது, டேட்டா வந்து மூவ் பண்ணி தான் ரீட் பண்ணி எடுக்கும். அதனால